பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா தானே இருக்கிறீங்க. சூழ்நிலைகளை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். எனவே நீங்கள் போகிற சூழ்நிலைமையில எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விரோதிகள், எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எதை பார்த்தும் ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே நீங்கள் கர்த்தருக்குள்ள, என் கர்த்தர் நிச்சயமாக இந்த சூழ்நிலையை மாற்றுவாருன்னு நில்லுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படியே எல்லாத்தையும் மாற்றி உங்களை மகிழ பண்ணுவார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட என்ன பேசுகிறாரு? யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்ட திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா? நீங்கள் போகிற சூழ்நிலைமையில் சில காரியங்கள் உங்களை எதிர்த்து வரும் பொழுது, இல்லை சில சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மாறாக சில காரியங்கள் நிற்கும்போது, நீங்கள் தெய்வ சமூகத்துக்கு முன்பாக நின்று கதறும்போது ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? பலங்கொண்ட தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன். என்ன செய்வேன் அப்படின்னா, உன் கூடவே தான் நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னாரா இல்லையா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? சூழ்நிலைகளை பார்த்து ஒரு பயம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே என்றைக்குமே வரக்கூடாது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய பாடமே அதான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் போகிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக வேணாலும் இருக்கட்டும், என்ன மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டும், என்னென்ன காரியங்களை வேணாலும் செய்யட்டும், உங்களை அழிக்கணும், உங்களை இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு காரியங்களையும் இந்த உலக மனிதர்கள் பண்ணலாம். அது அவங்களுடைய வேலை. அதை நம்ம ஸ்டாப் பண்ண நம்மளால் முடியாது. அவங்க பண்ணுறதை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் போய் சொன்னால் கூட அதை ஸ்டாப் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, அவங்க உங்களுக்கு எதிராக பண்ணுற எல்லாத்தையும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபேவராக அழகாக மாற்றி கொண்டு கொடுக்குற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால சில மனிதர்களை குறித்து நீங்கள் ஏன் பயப்படணும்? அதுதான் கர்த்தர் கேட்குறாரு. ஏன் பயப்படுறீங்க? அந்த மனிதர்கள் எழும்புறாங்க, அவங்க அப்படியெல்லாம் எங்ககிட்ட சவால் விடுறாங்க, அவங்க அதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, அவங்க கையில் பணம் இருக்குது, எல்லாமே அவங்க கையில் இருக்குது, அதனால அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆராதிக்கிற தேவனை மறந்து போனது என்னன்னு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். அவங்க கையில் அதிகாரம் இருக்கலாம், பலன் இருக்கலாம், எல்லாமே அவங்க கிட்ட இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர்களிடத்தில் இல்லை என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நம்மை ஆண்டவர் என்ன சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படின்னா, மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், கலங்கக்கூடாது, திகையக்கூடாது, உன் தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன் உன் கூட. அப்புறம் என்ன பயம்? கர்த்தர் உங்களுக்காக எல்லாமே செய்வார். உங்களுக்காக யுத்தம் பண்ணணுமா பண்ணுவார், உங்களுக்காக பரிந்து பேசணுமா பேசுவார், உங்களுக்காக வழக்காடணுமா வழக்காடுவார், உங்களை அன்பு காட்டணுமா அதையும் காட்டுவார். உங்களை எப்படி என்ன வகையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கணுமோ அப்படிப்பட்ட விதங்களில் எல்லாமே உங்களை நடத்துகிற ஒரு அழகான ஒரு தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு முன்னாடி எப்படி நிற்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு அப்படின்னா, பலங்கொண்ட திடமனதாக இருக்கணும். என்னையே அந்த சூழ்நிலை என்னை என்ன செஞ்சிட போகுது? இந்த ஒரு விசுவாசம் பயங்கரமாக எல்லாருக்குள்ளேயும் வரணும். என் தேவன் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். எந்த சூழ்நிலை வேணாலும் வரட்டும், என்ன காரியங்கள் என்ன வேணாலும் ஆகிட்டு போட்டோம், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் எல்லா சூழ்நிலையுமே அழகாக நான் மேற்கொண்டு போவேன். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஆழமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆளாக நிற்கணும்னா, இந்த விசுவாசம் எனக்குள்ள வேணும். என் தேவன் இருக்கிறாரியா, அவர் பார்த்து கொள்வார். என் தேவன் இருக்கிறாரு, சூழ்நிலையெல்லாம் அவர் கையில் இருக்குது, அவரை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பலப்பட்டுட்டா போதும், நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைய மாறுறது
ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அப்போ தேவன் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற ரொம்ப ஆழமான காரியம், சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள், விரோதிகள் யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், என் தேவன் என்னோட இருக்கிறார், அவர் கூட இருக்கிறாரு, நான் பலங்கொண்ட திடமனதாக இருப்பேங்கிறது தான் தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் அதை தான் உங்ககிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். அப்போ அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட இந்த காரியங்களுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நாம நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவ சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரியா, எனக்கு ஒரு போராட்டமுமே கிடையாது, என் தேவனுடைய கரத்தில் எல்லாமே இருக்குது, அதனால் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைய மாட்டேன், என் கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். இவ்வளவுதான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அப்போ அதை நாம தேவனுக்கு முன்பதாக கொடுக்க வேண்டியது அவசியம். அதை தான் இன்றைக்கு தேவன் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரு ஆழமான காரியம். அப்போ இது இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்துல கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மக்கிட்ட அதை தான் கேட்குறாரு. என் பிள்ளைகள் பலங்கொண்ட திடமானதாக இருக்கிறீங்களா? என் கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு நன்மையானதாக தான் செய்வார்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கையோட தகப்பனிடத்தில் பேசுவோமா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் பேசின வார்த்தையின்படி அப்பா, எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் பலங்கொண்டு திடமானதாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. எல்லா சூழ்நிலைகளையும் என் தேவன் மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் எனக்கு ஃபேவராக திருப்பி கொடுக்குற கர்த்தர் என் கூட இருக்கிறீங்கிற அந்த ஒரு விசுவாசத்தில் நாங்கள் ஸ்டெடியாக நிற்கிறோம். ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்கள் வாழ்க்கையில் மாற்றி நீங்கள் நடத்துங்க. உங்கள் கரம், உங்கள் மகிமை, உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.